எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் நடந்த ஒரு பெருந்துயர சம்பவத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். இப்பொழுது அங்க யார் மேல தப்பு, என்ன நடந்தது, இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாம பலரும் பலவிதமா இதை அரசியலாக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இதுக்காக அறிக்கையை விடுறாரு. ஆனா ஒரு பிரஸ் மீட்ல சந்திச்சு பேசலையேன்ற ஒரு பார்வை இருக்கு. இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். விஜய் அவர்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையில விமான நிலையத்துக்கு போறாரு. ஆனா அங்க அவர் மீது எல்லாரும் என்ன கேள்வி எழுப்புறாங்க, இப்போவாது பிரஸ் மீட்டை சந்திச்சு நீங்க பேசியிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. பேசாத போனது தப்பா பாக்குறீங்களா, இல்ல பேசி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா பேசியிருக்கணும். முதல்ல அவர் விமான நிலையம் வரைக்கும் போயிருக்கிறதே தேவையில்லை. ஏன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்கன்ற நியூஸ் வருதுன்ற போது ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணிருக்கணும், இங்கேதான் அங்கேயே நின்று அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் விசாரிச்சிருக்கணும். இப்போ ஐடியில இவர் கரூர் வந்திருக்கணும், ஓகே. பட் இவர் வந்திருந்தா இன்னும் கூட்டம் கூடும், அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஓகே. பட் திருச்சியிலே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து என்ன நிலவரம், என்ன இதை தெரிஞ்சுட்டு தான் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு, ஏன்னா இது அரசியல் ரீதியா விஜய்க்கு சிக்கல் ஈஸியா புரிஞ்சிருக்கலாம். ஒரு அடிப்படை அரசியல் இருக்கவங்க கண்டிப்பா தெரியும். அந்த மீட்டிங் இவங்க கட்சி கூட்டின மீட்டிங், இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னா கண்டிப்பா உங்க மேல குற்றச்சாட்டு வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும், இது கவுண்டர் பண்றது அரசியல் ரீதியா அப்போ ஒரு கண்ணீருடன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கணும். அப்போனா நீங்க உங்களுக்காக வந்தவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதலா இருந்திருக்கும், இறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்களோ இல்லை உங்க கட்சி சார்ந்தவர்களோ யாரும் வராது நிச்சயமா நம்ம ஏன் அங்க போனோம்ன்ற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அரசின் இப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல அங்கங்க சில குறைபாடுகள் இருக்கலாம், இருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய கிரௌடுக்கு எந்த அரசாங்கமும் பாதுகாப்பு கொடுக்கறதும் கஷ்டம். ஆனா நீங்க ஒருவேளை அவங்க நிஜமாலே அப்படி பாதுகாப்பு கொடுக்கல, நீங்க தானே சொல்லணும், என் மீது சூழ்ச்சி நடந்திருக்கு, அரசாங்கம் எனக்கு வேண்டுமென்றே இந்த மாதிரி இடத்த கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப நீங்க தான் சொல்லணும், அப்படியே சொல்லல. அப்ப அது அரசு மீது பழி சுமத்துறதுக்கான காரணம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப யார் மேல கொடுத்தோம் தப்பு? இப்ப இவர் மேல தப்பா? அப்போ இவர் எங்களோட ஃபால்ட் ஒத்துக்கிறாரா? அதுவா சொல்லிருக்கலாம்ல, தப்பு எங்க மேலதாங்க, நாங்க ஒரு திட்டமிடல் இல்லாம நாங்க கேதர் பண்ணிட்டோம் அப்படின்னு இவரா சொல்லியிருக்கணும்ல. அது எதாவது சொல்லணும் இல்லைங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்கன்ற போது ஒரு அடிப்படை மனிதாபமானம் இது பிளஸ் ஒரு தலைமை பண்பும் அதுதான். இறந்தவர்களை பார்க்க விஜய் செல்லவில்லை அப்படின்ற ஒரு பார்வை கூட்டம் கூட இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள போனா ஏத்துக்க மாட்டாங்களா? இப்ப புசி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனோ அந்த இடத்துல போய் நின்னா அங்க அவங்கள ஒதுக்குற மாதிரி ஏதாவது பண்ணிட போறாங்களா என்ன? எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது, ஏன் அவங்க கூட களத்துல இல்லாத? அதுதான் இப்போ டிவிகா பிரச்சனையே. டிவிகான்றது ஒரு நபர், அவரோட சினிமா கவர்ச்சி நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. மற்றவங்க எல்லாமே வேல்யூ இல்லை. விஜயும் 234 தொகுதி நான் தான் கேண்டிடேட் அடிச்சுக்கோன்னு சொல்றாரு. புசி ஆனந்தான் அவரெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்ற சொல்றலாம் இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் அவங்க ஏதோ களத்துல அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போய் நின்று இருக்கணும். அது ஒண்ணுமே இல்லை போனா நமக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அச்சப்பட்டு இருக்கிறது. விஜய் ஒரு நல்ல தலைமையர்னா அவர் யாரையோ அனுப்பிச்சிருக்கணும். அது அனுப்பாது நிச்சயமா ஒரு தவறான விஷயம். இதே திமுக அதிமுக இதுதான் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி. எங்க வருதுன்னா இப்போ திமுக பிரச்சனை நடக்குது, இமீடியட்டா செந்தில் பாலாஜி போன் போறாரு, திருச்சி அன்பில் மகேஸ்வரர், இன்னும் சில பேர் வராங்க. அது அந்த ஒரு அமைப்பு செயல்படுது. அதிமுக எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்கிறாரு, இன்னும் சில பேர் அந்த நிர்வாகிகள் வராங்க, என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. சி விஜயபாஸ்கர் வர புதுக்கோட்டையிலிருந்து. ஸோ இதெல்லாம் அமைப்பு கட்சிகளுக்கு இதுதான் அட்வான்டேஜ். ஒரு அமைப்பே இல்லாத கட்சி என்னென்ன பின்னாடி இது இப்படிதான். எல்லாமே விஜய் தான் பண்ணணும். விஜய் இல்லைன்னா யார் பண்ணுவாங்கன்னு அந்த மாவட்ட நிர்வாகிகளா இருந்தவங்க கூட தலைமுறையா இருக்காங்க செய்தி வருது. அப்பனா அது எந்த அளவுக்கு இது? நீங்க என்னை பொறுத்தவரை
அந்த விஜய் ரசிகர்கள் விஜய்க்காக பட்டத்தில் கொண்டு வந்தா அவங்களா கொஞ்சம் முன்னாடி வந்து பேசியிருக்கணும். இதற்கு முன்பாக நம்ம நிறைய கூட்டங்கள் பார்த்திருக்கோம். குறிப்பா முதலமைச்சரே போனாலும் கூட ஒரு மாவட்டத்துல எல்லாரையும் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க. சட்டமன்ற தொகுதி வாரியா ஒரு சில இடங்கள்ல ஒரு 4 பாயிண்ட் வச்சு ஒரு மாவட்டத்துல போறாங்கன்னா அந்த 4 பாயிண்ட் சந்திக்க வைப்பாங்க. இத மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாத விட்டது அவங்களுடைய தவறாதான்னு நம்ம அதுதான் சொல்றேன், ஒரு முன்னனுபவம் இல்லாத ஒரு புது கட்சி இதெல்லாம் இந்த தவறுகள் என்னென்ன செய்யணுமோ அதை டிவிக்கு செய்யுது. அதாவது இந்த கிரௌடுன்றது உங்களுக்கு விக்கிரவாண்டியிலே பெரிய கிரௌடு, அங்கேயே விக்கிரவாண்டியிலே மதுரையில 6 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாநில பிரச்சனை வருது. மதுரையில நம்ம பார்த்துருக்கோம், அந்த இது விழுது, அந்த லைட்டு விழுது, கட் அவுட் எது விழுதுன்னு. அவங்க திருச்சியில கிரௌடு வருது. இப்போ பெரம்பலூர் வந்து கிரௌடால நீங்க கேன்சல் பண்றீங்க. ஸோ இந்த கிரௌடு இவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியும் போது கிரௌடு கூட்டுறது பெரிய பெரிய விஷயம் தான், ஒத்துக்கிறேன். அது கிரௌடு கூட்டுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த கிரௌடை மேனேஜ் பண்ணணும். அப்போ டிவிக்கே சார்பாக அதை மேனேஜ் பண்றதுக்கு என்ன நீங்க முயற்சி எடுத்தீங்க? காவல்துறை மட்டும் தான் இல்லாம பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்? காவல்துறை முதல்ல நீங்க ஒரு 50,000 பேர் இறக்குனீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் அவங்களால இறக்க முடியுமா? அவங்க அவங்க பங்கு மேனேஜ் பண்றது லாட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ண இன்னும் தான் வித்தியாசம். ஸோ அத்த மேக்ஸ் இல்லை காவல்துறை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பயிற்சி செய்துக்கலாம்னா, இந்த கிரௌடு கட்டுக்கிடங்காம இருக்கு, நீங்க பர்மிஷன் கொடுத்தது அதிகமா இருக்கு, அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் கேன்சல் பண்ணுங்கன்னு அவர் முன்கூட்டியே சொல்லணும். இது ஏடிஜிபி வந்து நீங்க சொல்லும் போது நாங்க வார்னிங் கொடுத்தோங்கன்னு. பட் அவங்க வந்து அந்த மீட்டிங்கே நடக்க விட்டுருக்க கூடாது. அது ஒண்ணுதானே தவிர மீட்டிங் ஒன்ஸ் நடக்குது. நான் பேசிட்டு இருக்கும் போதே இப்போ நான் சொல்றேன், இப்போ ஒருத்தர் அவர் மனைவி 2 குழந்தைங்களை வந்து பறி கொடுத்தவர் அவர் பேசுறாரு இன்னைக்கு, வரதுக்கு முன்னாடியே அவர் பெரிய பொண்ணு அடிப்படிச்சு மயங்கி வந்துருச்சுங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது விஜய் இது வந்து பேசி தள்ளு முள்ளாலதான் மீதி பல பேர் டீஹைட்ரேஷனால இறந்துருக்காங்க. 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்திலே இருக்கு, நீங்களே 3 மணி to 10 மணின்ற கொடுத்தீங்க பர்மிஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் எப்படி ஒருத்தர் வெயிட் பண்ண முடியும்? நிச்சயம். இப்போ ஒரு நேரம் வந்து கொடுக்கப்படுதுன்னா அந்த நேரத்துக்கான சரியான நேரம் அந்த நேரத்துக்கு இப்போ நான் சில அவங்க கேட்ட இடங்கள்ல ஒரு இடம் வந்து அந்த ரவுண்டானா காந்தி ரவுண்டானா, அது வந்து சிட்டி சென்டர்ல இருக்கு. ஒருவேளை அந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னா இவங்க நாள் ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிட்டு முடியும். இப்ப கொடுத்த இடங்கள்ல இதுதான் பெருசு, அந்த இடத்துக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி. நீங்க வந்து 20,000 பேர் மேல 30,000 எப்படி கூட்டினீங்கன்னா அங்க எப்படி பண்ண முடியும்? உழவர் சந்தைன்னு ஒரு இடத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க போல, அது கூட ஒரு வழி பாதை. ஆமா 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 ஆமா, அதை விட இந்த இடம் கொஞ்சம் விசாலமா தான். இது நான் பார்க்கும்போது சில சமயம் இதே இடத்துக்கு தான் உதயநிதி வந்து இப்ப பேசினாரு கொஞ்சம் போன வருஷம் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசியிருக்கலாம். இப்ப திமுக அதிமுக எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டே நடக்கும். இப்ப மீட்டிங்னா இந்த டைமுக்கு வருவாங்க, அந்த டைம் கரெக்டா வந்துருவாங்க, பேசிடுவாங்க. ஒரு மணி நேரத்துல இந்த ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சிடும். இந்த மாதிரி நாள் ஃபுல்லா வந்து அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாள் ஃபுல்லா மாநாடுகள் நடக்கும். அது அந்த இடத்த பெரிய இடமா அது ஒன்று ஆக்கிய பண்ணிட்டு அது கேட்டுருக்கணும். அது அந்த திட்டமிடுதல் இவங்க கிட்ட இல்ல. இது ஏன்னா இதுக்கு முன்னாடி சிறிய நடந்து பெரிய நடந்திருக்கு. இப்ப நடந்த அப்புறம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்ற அந்த இம்மெச்சூரிட்டி கிளியரா தெரியுது. இது வரைக்கும் விஜய் வந்து வெளில வராது வந்து நிச்சயமா அவரோட தலைமை பண்பே கேள்விக்குரிய. நம்ம என்னதான் சொன்னாலும் இதுல வந்து விஜய் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இப்ப அந்த மக்கள் வந்து எப்படி ஏத்துப்பாங்க? இப்போ நம்ம ஏதாவது ஒரு காணொலி வாயிலாக உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு வெளிப்படுத்திருக்கலாம். ஒரு அறிக்கை வந்து அதுக்கு வந்து தீர்வாகிட முடியாது இல்ல. இப்ப அடுத்த முறை எப்படி எந்த மனநிலையோட போய் அந்த மக்களை சந்திப்பாரு, அவங்க எப்படி அதை ஏத்துப்பாங்கன்றது இருக்குல்ல. அதுதான் இப்போ அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் மக்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகம், கொஞ்சம் நல்லா மறந்துடுவாங்க. பிளஸ் விஜய் வந்து இந்த விஷயத்துல வந்து விஜய் ரசிகர்களுக்கு அவங்க இப்போ திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வச்சு வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி இருந்துருவாங்க. பட் ஸோ பொதுமக்கள் மத்தியில ஒரு சில அதிருப்திகள் இருக்கும். பட் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த அவங்க மறதியை தாண்டி நிக்குதா அப்படின்றத பார்க்கணும். பட் விஜய் தனிப்பட்ட வகையில அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு தலைவர் என்பவர் எமோஷன்ஸ் மறைக்க தெரியணும்.
அது மக்கள் மத்திய மக்களோட இன்னைக்கு நிக்க தெரியணும். அது நிக்காமல் போனது வந்து பெரிய செட்பேக் தான் விஜய்க்கு. என்னதான் இறந்தவருக்கு ஆறுதல் சொன்னாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், பாஜகவுல முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், ஆளுங்கட்சி மீதுதான் தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. முதல் குற்றச்சாட்டே கட்சி மேலதான் வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஏத்துக்கணும்? இல்ல அதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி குற்றம் சாட்டும், அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் விஜய் மீது எந்த தப்பு இல்லைன்னு எடப்பாடி இதுல பேசுறதுதான். அவரும் இன்னைக்கு ஒருவேளை விஜய் இதுல வந்து திமுக மீது, திமுக தனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கல இந்த மீட்டிங்கு, திமுக அரசு நல செய்தால் ஒரு எதை இறந்திருக்கான்னு விஜய் நினைச்சாருன்னா அந்த கோவத்திலேயே நம்ம கூட எங்க கூட்டணி வந்துருவாரோ அப்படின்ட்டுன்னா கூட்டணிக்கு ஒரு பிட்ட போடுறாரு. அதான் கிளியரா தெரியுது. அவர் சொல்லும் போது நான் அரசியல் பேசுறது அதுல நான் நாகரிகமா பேசியிருக்காரு. பட் விஜயை பத்தி, விஜய் தாவேக்காவை பத்தி எதுவுமே குற்றச்சாட்டு வைக்காததுல அவர் வந்து விஜய் தன்னுடன் வந்துருவாரோ, இந்த ஒரு சம்பவத்தில் அதிருப்தியா இருந்து வந்துருவாரோன்ற எண்ணம் இருக்கு. பட் ஆனால் அங்க போனதே அவர் வந்து நிஜமாவே துக்கம் விசாரிக்கிறதுக்கு அந்த என்ன ஆயிருக்குன்னு பேசியிருக்கு. அவரும் நம்ம பேசுன மாதிரி ஒரு கட்சினா எங்கிட்ட அமைப்பு இருக்கு, கட்சி எப்படி பிஹேவ் பண்ணுன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் விஜய் மீது எதுவும் விமர்சனம் வைக்காத காரணம் வந்து ஒரு விஜய் தன் பக்கம் வந்துருவாரோன்னு எண்ணம் அவருக்கு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா அவர் ஏதோ நியூஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து விஜய் குத்து சொல்லி பிரயோஜனம் சொல்றாரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே இவர் குத்து சொன்ன இப்படி சொன்ன எப்படி? அவர் வந்து ஒரு தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ, கரூர்ல இருக்குன்னு டிஐஜி வந்து நீங்க இந்த ஸ்பாட்ல வந்து நின்று இருக்கணும் மீட்டிங் நடக்கும்போது சொல்றாரு. இது எப்படி நடைமுறை சாத்தியம் இருக்கும்? ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு பேச்சாது. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா திமுக அரசின் மீது இதுல ஒரு தரப்புக்கு விமர்சனம் இருக்கும். அந்த ஸ்பேஸை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த திமுக அந்த 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 ஓட்டர்ஸ் அந்த மைண்ட் செட்ல இவங்கெல்லாம் ஒரு அப்பீஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக இந்த இஷ்யூல திமுக எதிராக இருக்கவங்க பேசணும் வச்சுக்கணும். ஒரு விஜய்க்கு ஆதரவாக பேசணும் பரவாயில்ல, திமுக எதிராக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அரசியல் ரீதியாக தான் அந்த பேச்சை பார்க்கணும். நிச்சயமாக இந்த கரூரில் நடந்த பெருந்துயரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு படம்